இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த செடியில் எவ்வளோ துளிர் இருக்குதுன்னு பாருங்கள். இடுக்கில் எல்லாமே சந்தில் இருக்குது, எல்லாமே வெளியில் வர முடியாத இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, எல்லாத்தையும் இலையை ஃபுல்லாக கட் பண்ணி முத்தின இலை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்துக்கிட்டு இருந்தோமா வர துளிர் எல்லாமே நல்லா வரும் வெளியில். அப்போ தான் செடி பெருசாகும். இல்லைன்னா இலையே அதுக்கு வர சத்தை பூரா சாப்பிட்டுடும். முத்தின இலை எல்லாத்தையுமே நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க. வர துளிர்கள்லாம் அழகாக மொட்டுக்கள் வைக்கும். நல்லா துளிர்கள் நிறையா வரும். எல்லா கட் பண்ணனாக்க எப்படி வருதுன்னு பாருங்கள். இதை மாதிரி சின்ன சின்ன துளிர்கள்லாம் என்ன செய்யும், நம்ம இலையில் அந்த இலை இழுத்துரும், சத்தை பூரா மறைச்சிக்கும். இலைகள் பூரா இடுக்கில் மாட்டிக்கிச்சுன்னா எல்லாம் மறைஞ்சி எந்த துளிருமே வெளியில் வராது. அதனால் இதே மாதிரி நீங்களும் எடுத்து போடுங்க. எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.